இந்த யுகத்துல கண்டுபிடிச்ச மகா மட்டமான விஷயம்னா இது ஒண்ணுதான்டா. உங்க அண்ணன் சூப்பரா இருக்கான்டா. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம சிம்பிளா பாக்குறதுக்கு நல்ல பலசாலியா பீமா மாதிரி இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்னடா குறைச்சாது? கல்யாண வேலை பார்த்ததுல கொஞ்சம் கலர் குறைஞ்சு போச்சு. செம்பரம் பாக்கம் தண்ணி பட்டா எல்லாம் சரியாயிரும். வாய் மூடுறா முனியாண்டி. கலர் குறைஞ்சு போயிட்டான், இழைச்சு போயிட்டான், குண்டாயிட்டான். முதல்ல இந்த வெட்டி பேச்ச விடுங்கடா, நாடு சீக்கிரம் உருப்பிடும். கொஞ்சம் தள்ளுடா. டேய் எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேரை சொல்லி நான் கலாய்ப்பான்ல. இப்ப பாரு அவன் என்ன பண்றானா. டேய் சின்னவனே சிகரெட் குடுறா. ஒன்னதாண்டா குடுறா. வாய் ஒரு மாதிரி இருக்கு. இதே எங்க மதுரைன்னு வச்சுக்கோ. சிகரெட்னு கேட்ட ஒன்னு 2 சிகரெட்டை பிச்சு வானத்துல போட்டு கேட்ச்னு சொல்லுவோம், தெரியுதா? பழைக்கிறதுக்கு எதுக்குடா இவ்வளவு வேஷம் போடுறீங்க? எவனும் சந்தோஷமாவும் இல்ல, அதே நேரத்தில் எவனும் வெட்டியாவும் இல்ல. ஹலோ சின்னவனே. ஹலோ சின்னவனே. ஹலோ சிக்னல் கரெக்டா கிடைக்கல. ஹலோ சின்னவனே. என்னடா கண்ணா புஜ்ஜி பையா, எதுக்கு டென்ஷன் படுற? ஈசிஆர் ரோட் செமத்தியா இருக்கு. உன்னை கேட்டேன்னு சொல்லிச்சுப்பா. மறுபடியும் இன்னைக்கு வர சொல்லிச்சு. வரியா? நீமா சென்னை வந்திருக்க? என்ன உனக்கு இப்பதான் தெரியுதா? நான் கோச்சுக்கிட்டேன், உன் கூட பேச மாட்டேன். ஐ ஹர்ட் டு. மண்டைய காய விடுறல. நான் சென்னை வர போறேன்னு உனக்கு ஃபோன் பண்ணா நீ போனை வச்சுட்ட. போனவே அப்புறம் பேசுறேன். யாரா? சொந்தக்காரங்க. ஊரெல்லாம் சொந்தக்காரங்க தானே நமக்கு. மொத்தத்தை நீயே தின்னு, அவனுக்கு எதுவும் கொடுக்காத. குதிரை வண்டிக்கார மாதிரி ஆயிட்டான். நீனடி சடனா சென்னையில மார்க்கெட்டை போட்ட? அமெரிக்கால இந்த அக்கா வரல, ரிசீவ் பண்றதுக்காக வந்தோம். எல்லாரும் வந்திருக்கோம். அது சரி, நான் உனக்கு மாமா பத்தி சொல்லல. சூப்பர், கல்யாணத்துல பாத்திருப்பியே. அழகா இருக்காருல்ல? அவனுக்கு குட்டிக்காரனை போட தெரியுமா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா போதுமே இன்னொருத்தர் பத்தி, உடனே ஐயாவுக்கு கோபம் வந்துரும். பாத்தியா மூக்கு எப்படி சேர்ந்திருக்குன்னு? பேசிக்கா பசங்க எல்லாம் நல்லவங்கதான், அதனால உனக்கு கோபம் வந்திருக்கு. காத்து, இந்த காத்தோட மகிமை அப்படி. சான்ஸ் கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும் கண்ணா. கிவ் அண்ட் டேக் பாலிசி பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம். ஏய், ஒரு பக்கம் ரோமியோ, இன்னொரு பக்கம் தேவதாஸ், கொஞ்சம் தாண்டி போனா மஜ்னு. இவனுங்க எல்லாம் காதல்ல சரித்திரம் படிச்சவனுங்க, ட்ரெண்ட் செட் பண்ணவனுங்க. இவங்க எல்லாத்தையும் விட மேல ஒரு பொண்ணா பிறக்கிறது இவ்வளவு அதிர்ஷ்டமா, ஒரு பொண்ணா பிறக்கிறதுல இவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு ஒன்று ஆச்சரியப்பட வைப்பேன். இந்த கட்டி பிடிக்கிறது முத்தம்லாம் போனஸ். வா தொட்டுக்கோ, கட்டிக்கோ, முத்தம் கொடு. யார் பார்த்தா நமக்கு என்ன? நீ வேலையை கண்டினியூ பண்ணுமா. அப்புறம் அப்புறம் நீயே சொல்லு. சரியா? மனசுல இருக்கிறது சொல்லு. இந்த டைம்ல வேண்டாம், சத்தியமா போய் தான் பேசுவேன். சூப்பர் சர்வீஸ்ப்பா. இந்த மாதிரி ஹோட்டல்ல பசிக்கிறப்ப சோற போட மாட்டானுங்க, வேடிக்கைதான். நம்ம குடுக்கிற பில்லுல இன்னொரு ஹோட்டல் கட்டிக்கணும். அதனால வயிற்றுக்கு வஞ்சனை வைக்காம நல்லா சாப்பிடுங்க. ஏன் கூலிங்கா இல்லையா வாட்டர்? என்னடி இது கிராமத்துக்காரி மாதிரி பேசுற? நல்லா பேசு. ஏன் நம்ம கிராமம் இல்லையா? ஏய் வாங்கடி, என்னடி எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வரோம். ஏடி என்கிட்ட சொல்லாம மறைச்ச? எனக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாமேன்னு தான். இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சு. சோ ஹாப்பியா இருக்கு. ரங்கநாதன் மாமா பையங்கிறதுனால நல்லதா இருப்பான், ஆனா இங்க எப்படி சமாளிக்க போறேன்னு தான் தெரியல. ஒண்ணு பண்ணு, அவனை கூப்பிடு, நான் பேசுறேன். ஆல்ரெடி கூப்பிட்டேனேனா? அப்படியா? எப்போ? இப்போதான். பாவி, நாம எல்லாருமே இருக்கோம்னு சொல்லலாம். நம்பர் 1 மாப்பிள்ளை ஆகணும்னா இந்த அளவுக்காவது ஒரு ஷாக் இருக்கணும்ல. டேய், எங்க அண்ணா ஏதோ கேட்டானா? எதுவும் சொல்லாத. அவன் என்னத்த கேட்க போறான்? இவன் என்னத்த சொல்ல வேண்டாம்னு சொல்றான்? ஒரு அளவும் புரியல. இன்னொரு தடவை அப்புறம் பார்க்கலாம். இங்க வா, உங்க அக்கா இங்க போ, காட்டு. இத போட்டுக்க நல்லா இருக்கும். மொத்த கூட்டமும் இங்கதான் இருக்கு.
செம்மையா மாட்டு விட்டா போல இருக்க. ஏய் அங்க பாரு அவர் வந்திருக்காரு. எங்க பாரு? அடே சின்னவனே, ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? வா வா, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. வா அக்கா. வா. என்னங்க, நம்ம ரங்கநாதன பையன். நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. எதிர்பார்க்காம இல்ல, அக்கா கூப்பிட்டு தான் இங்க வந்திருக்காரு. அக்கா தானே நீ கூப்பிட்டா? சுத்துப்பிட்டா. மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் எந்திரிங்க. தம்பி நீங்க உட்காரு. உட்காரு. உட்காருடா. சாப்பிடு. வாய முறடே. ஏண்டா என்ன பண்ற? ஏதாவது பண்றியா இல்ல காலியா? பார், ஒரு பிளானிங், ஒரு பண்பு, ஒரு எதிர்காலம் எல்லாம் எப்படி இருக்காங்க பாரு. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போய் 5 மணிக்கெலாம் திரும்பி வந்து கழுத்து முழுக்க பவுடர் போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டிவியில் எந்த சேனலை பார்க்கறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு சமயக்கட்டில் இருக்கிற பொண்டாட்டியை எவனாவது பார்த்துருவானு பயந்துக்கிட்டே இடுப்பை கிள்றதுன்னா எனக்கு கடுப்பு. ஏண்டா உங்க வீட்டுல எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்களா? ஒருத்தன் கூட ஒழுங்கா பேச மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கொழுப்பு. பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு உலகத்துல இருக்கிற எல்லா வித்தையும் நான் கத்துக்கிட்டேன். ஆனா இவனுங்களையும் இவனுங்க குடும்பத்தையும் என்னால புரிஞ்சிக்கவே முடியலடா சாமி. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னா அது இவனுங்க தான். பண்பு. இவங்க அண்ணன் கல்யாண ஃபங்க்ஷன்ல எவ்வளவு கலாட்டா பண்ணிட்டான், அதுவும் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணிக்காக. டேய், அவனை எங்கேயாவது கூட்டு போய் காட்டுங்கடா, அப்படியே விட்டுறாதீங்க. உட்கார வச்சு புத்திமதி சொல்லுங்கடா, அப்படியே விட்டுறாதீங்க. அன்னைக்கு அவன் அப்படி இருந்தது காரணம் நீங்க தான் தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு எனக்கே தெரியும். இவரு செய்யற வரைக்கும் நாங்க சும்மா இருப்போம் பாரு. பழக்க வழக்கத்தை மாத்திக்கங்கடானா இப்படியே தான் நாங்க இருப்போம், திருந்த மாட்டோம்னு சொன்னா யாருக்கு நஷ்டம்? என்ன நான் சொல்றது? இப்படி இரு அப்படி இருன்னு எங்க அப்பாவே எப்பவும் சொன்னதில்ல. ரோட்ல போற வெட்டி பைய சொன்னவா கேட்டு, அதுவும் இல்லாம எவ்வளவு அறிவு இருந்தாலும் உன்ன மாதிரி ஆள் சொன்னா கேட்க மாட்டேன். இங்க பார், நீ அடங்குற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. இதுக்கப்புறம் என் ஃபேமிலி விஷயத்துல தலையிடாத. அடிச்சா அவனை பொறி கலங்கிடும் எல்லாருக்கும். ஹலோ சின்னவனே, எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண? ஏன் இப்படி பண்ண? எல்லாரும் முன்னாடி உன்னை ஹைலைட் பண்ணணும்னு எவ்வளவு பிளான் போட்ட? அடேங்க அப்பா, அவன் ஒரு அப்பன் பெரிய மனுஷன், அவன் முன்னால என்ன ஹைலைட் பண்றியா? வெளியில தெரியலனாலும் நீ கோவக்காரன் தான். ஆனா கோவத்துல கூட நீ ரொம்ப அழகா இருக்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா சட்டை போட்டிருந்தேன்னா அட்டகாசமா இருந்திருக்கும். நீ உங்க அப்பா மாதிரி வெளியே தான் பாப்பா, உள்ள பார்க்க மாட்டல. என்ன கத்து கொடுத்தாவன்? எல்லாம் அப்பதான் கத்து கொடுப்பாங்களா? நாங்க யோசிக்க மாட்டோமா? எதுக்குடி கத்துற? எல்லாம் அப்பதான் கத்து கொடுப்பாங்களா என்ன? பாய் மூடு மூடு. என்ன வாங்கி உன்னை விட்டான்னு பாரு, மூஞ்சி வாங்கி போயிடும். நான் ஹார்ட் ஃபீல் ஆயிட்டேன். நான் உம்னா மூஞ்சி ஆயிட்டேன் பாரு. ஐயோ, உயிரை வாங்குறாளே. டவுட்டே இல்லடி, கெடுத்துட்டு அவங்க அப்பா மொத்தத்தையும். இத பாரு, எப்ப பார்த்தாலும் அப்பா, எது பேசினாலும் அப்பா. ஜாலியா பேசலாமே, நீ எப்பவுமே பேசுவல அந்த மாதிரி. உலகம் மொத்தமா அழிஞ்சு போயிட்டு இருந்தாலும் சரி, இவளுங்களுக்கு வேண்டியது மட்டும் கிடைச்சிடணும். இத பாரு, நான் குதிக்க போறேன். நாட்டுக்கு ஒரு தொல்லை விழிட்டோம். சின்னவனே, நான் இங்க குதிக்க போறேன். குதிச்சிடுவேன். அப்புறம்
விட்டல்ஸை செக் பண்ணிட்டே இருங்க. ஓகே ஓகே டாக்டர். இனி பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சீக்கிரத்துல குணமாயிருவாரு. அவரை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து அவர் உயிரை காப்பாத்திட்டீங்க. இனி ஒண்ணும் ஆகாது. நான் தான் அப்பவே சொன்னேன், அவருக்கு ஒண்ணும் ஆகாது, அவர் குணமாயிடுவாரு. அவர் நல்லா தான் இருப்பாரு. ஒருவேளை நல்லா இல்லைனாலும் நீங்க எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறதுனால கண்டிப்பா அவர் நல்லா தான் இருப்பாரு. சரியா சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். அப்பா எந்த வார்டில் இருக்காரு? வாங்க காட்டுறேன். வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? சீக்கிரமே குணமாயிட்டீங்க. எல்லாம் தெய்வத்தோட கருணை. வணக்கம்மா. கோவிந்தராஜ், நீ இங்கதான் இருக்கியா? ஆமாங்க. இந்த டைம்ல நீ இவரு கூட இருக்க பாரு. ஏறிட்டையா, ஒரு படி மேலே ஏறிட்ட. உனக்கு பொழைக்க தெரியலன்னு அந்த பெரவலூர்காரர் சொன்னப்போ நானும் நம்பினேன், கூட சேர்ந்து பேசினேன். வாழ தெரியாம இருக்கிறத விட வாடுறது பெரிய விஷயம். அந்த வாழ்க்கையை இன்னொருத்தர் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக பணயம் வைக்கிறது அதை விட பெரிய விஷயம்னு நீ நிரூபிச்சிட்ட. நீ காப்பாத்தினது வேற யாரையும் இல்ல, என் தம்பி புள்ளைய. அவங்களும் வரேன்னு தான் சொன்னாங்க. போக வேண்டியது நீங்க இல்ல, நான் தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆர்டிபிஷியலா என்னால அழ முடியாது, வேற எதுவும் செய்ய தெரியாது. மனப்பூர்வமா உங்களுக்கு தலை வணங்கத்தான் முடியும். ரொம்ப சந்தோஷம். என்னடா சின்னவன, என்ன பண்ற? பார்த்தா உங்க அண்ணனை விட கொஞ்சம் புத்திசாலியா தெரியுற. எதுக்கு லேட்டு? லைஃப சீக்கிரமா கேட்ச் பண்ணணும்டா. உங்க அப்பாவுக்கு இருக்கிற மரியாதைக்கு இந்நேரம் நீ செட்டில் ஆயிருந்தீனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அன்னைக்கு பெரியவனை கூட நான் எதுவும் சொல்லலப்பா, ஒரு சின்ன வார்த்தை கோச்சிக்கிட்டு வந்துட்டான். சரி, நடந்தது நடந்து போச்சு. அவனை என்கிட்ட அனுப்பி வைங்க, அவன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். பெரியவனே, சின்ன கூட்டிட்டு வா. எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம். சின்னவனே, போகும்போது சாமி பிரசாதம் வாங்கிட்டு போனோம், வந்துடாதீங்க. அவட்டையும் சொல்லு. அருமையான தரிசனம் பாரு. ஜெய் ஸ்ரீராம். அண்ணே, ஏங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நம்ம மாப்பிள்ள. வணக்கங்க. வணக்கம்யா. சீதா கூட வந்திருக்காங்க. ஜெய் ஸ்ரீராம்.
இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் வாங்க சார். அங்க நீல கலர் துண்டு போட்டிருக்காருல பெரியவர், அவரை போய் அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். ஐயா உங்களை எம்எல்ஏ வாங்க. வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க தூக்குங்க. அட வாங்க வாங்க. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. தூக்குங்க. சந்தோஷம் தானே? சாமி பாதத்தில் வச்சு எடுத்துட்டு வந்த துண்டு கழுத்துல போட்டீங்க. ஸ்ரீராம் சீக்கிரமா அனுப்பி வைங்க.
முதல்ல பொண்ணை சொல்லுங்க. முதல்ல மாப்பிள்ளை தான் சொல்லணும். என்ன இப்ப சொல்றது? சொல்லு பரவாயில்ல. நானும் அவளும் வந்திருக்கோம். என்னடா அப்படி சொல்றேன்? பேரை சொல்றேன். நானும் சீதாவும் வந்திருக்கோம். அவள் நம்ம சொல்லிட்டாரு. நடங்க நடங்க. இருங்கடா, பொண்ணு சொல்லிட்டு தான் போகணும். எங்க மாமா பேரு எங்க அத்தை பேரு, அவங்களோட பையன் பேரு, நான் அவரோட மனைவி சீதா, என் புருஷன் கூட வந்திருக்கேன். வேற என்னவா? நிறைய இருக்கு, பேசுவோம். சரி, போய் சேர்ந்தது மறக்காம போன் பண்ணு. பணம் வச்சிருக்கேன். இருக்கு. எங்க வச்சிருக்க போற? இருக்குடா, நான் சொல்றேன். வச்சுக்கோ வச்சுக்கோ.